சென்னையில் பொது இடங்களில் அழைத்துச் செல்லப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு வாய்மூடி கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது மாநகராட்சியின் இந்த முடிவுகள் குறித்தான உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய்மூடி அணியாவிட்டால் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிப்பதற்காக மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. சென்னையில் வளர்ப்பு மற்றும் தெரு நாய்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் என்பது தொடர் கதையாகி வரக்கூடிய இந்த நிலையில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்களுக்கான விதிமுறைகளை மாநகராட்சி கடுமையாக்க திட்டமிட்டிருக்கிறது. நாய் வளர்ப்பர்கள் தங்களது நாய்களை சாலையில் அழைத்து செல்லும் போது நாய்களுக்கு வாய்மூடி கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும், கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும், ராபிஸ் தடுப்பூசி தெளித்திருக்க வேண்டும், வளர்ப்பு நாய்கள் கடித்தால் அதன் உரிமையாளரே பொறுப்பு. இது போன்ற பல விதிமுறைகளை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. ஆனால் வளர்ப்பு நாய் வைத்திருக்கும் பெரும்பாலானோர் இந்த விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்று கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக பல புகார்கள் மாநகராட்சிக்கு வந்த நிலையில் விதிமுறைகளை கடுமையாக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி வளர்ப்பு நாய்களை பொதுவெளியில் அழைத்து வரும் உரிமையாளர்கள் தங்களது நாய்களுக்கு கட்டாயம் வாய்மூடி அணிந்து வர வேண்டும். இல்லையெனில் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.